எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும், சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையும் வேண்டுவனே. பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்திடும், பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்திடும் பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே. பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே. கோழைகள் இல்லாமல் வீர தொழில் செய்யும், கோழைகள் இல்லாமல் வீர தொழில் செய்யும் கூட்டமின் நாட்டிலே வேண்டுவனே. கூட்டமின் நாட்டிலே வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியென சாற்றுவனே. கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியென சாற்றுவனே. இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமோ, இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமோ ஏற்றிடுவேன் இது சத்தியமே. ஏற்றிடுவேன் இது சத்தியமே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. இந்திய மண்ணை வேண்டுவனே. இந்திய மண்ணை வேண்டுவனே. அனைவருக்கும் வணக்கம். இன்று என் அன்னையை வணங்கி, என்னை வளர்த்த தமிழ் தாயை வணங்கி, நம் இந்திய திருநாட்டிற்காக தன் இன்னுயிர்களை ஈத்த தியாகிகளை வணங்கி, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைவர் பஞ்சாப் கேசரி, பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய லாலா லஜபதி ராய். இதற்கு முந்தைய தலைப்பிலே நாம் பார்த்தோம். லால் பால் பால் என்ற ஒரு முப்பெரும் தலைவர்களை கண்டோம். அந்த லால் பால் பால் அப்படிங்கக்கூடிய தலைவர்களில் குறிப்பிடக்கூடிய அந்த தலைவர்களில் மிக முக்கியமானவர் பிபின் சந்திரபால். அந்த பெரும் ஆளுமையை பற்றி கடந்த காணொளியில் கண்டோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது அந்த மூவரில் இந்தியாவின் மகுடமாக விளங்கிய இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் முன்னோடிகள் என்று இவர்களை சொல்லலாம். அந்த வகையில் நாம் இன்று காண இருப்பது லாலா லஜபதி ராய். பஞ்சாபில்
1865ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் பிறந்த இவர் 1928 அக்டோபர் 30ஆம் நாள் மரணமடைகிறார். ஒருவன் பிறப்பு எந்த வகையிலும் சாதாரணமாக இருந்தாலும் அவனுடைய இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் குறிப்பிடும் அந்த வார்த்தையினுடைய உச்சமாக புகலிடமாக விளங்குபவர் லாலா லஜபதி ராய். காரணம் 1928 அக்டோபர் 30ஆம் நாள் அத்தகைய ஒரு பெரும் வலி மிகுந்த நாள். அத்தகைய செழுமை மிக்க வீரனை, தியாகியை இன்று நாம் சிந்திக்க தலைப்பட்டுள்ளோம். இவருடைய பெற்றோர் முன்சி ராதாகிருஷ்ண ஆசாத் மற்றும் அவருடைய தாய் குலாம் தேவி. இவருடைய மனைவி பெயர் ராதாதேவி அகர்வால். இவர்களுக்கு 3 குழந்தைகள், 2 மகன் 1 மகள். இது இவருடைய குடும்ப நிலை. இவருடைய கல்வி நிலை சாதாரணமாக அரசு பள்ளிகளில் தொடங்கியது. அதன் பின்பு நாம் பார்ப்போமானால் 1880களில் குறிப்பாக இவர் சட்டம் படிக்க தலை துணிந்தார். அங்கு இருக்கக்கூடிய லாகூரில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபெரோஷாபாத் என்னும் ஊரில் துடிகே என்னும் ஊரில் பிறந்த இவர் அங்கு இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் சட்டம் பயில்கிறார். மிகச்சிறந்த சட்ட வல்லுநராக ஆகிறார். அதன் பின்பு இவருடைய நண்பர்களுடைய உதவியால் அங்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இசார் என்னும் ஊரில் வழக்கறிஞராகவும் பயிற்சி பெற்று வருகிறார். அப்போ இந்த காலகட்டம் நாம் முன்பே இதற்கு முந்தைய காணொளியில் கண்டது போல இவர்களுடைய இந்த வாழ்க்கை சூழலை, அதாவது அவர்கள் பிறந்தது முதல் இறப்பின் வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பார்ப்போமானால் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும். இதே காலகட்டத்தில் இவருடைய சம காலகட்டத்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். 1863ஆம் ஆண்டு பிறக்கிறார். இவர் 1865 பிறக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இவருடைய இந்த காலம் என்பது இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகவும் உச்சமாக இருந்த காலகட்டம். ஒருவன் எப்பொழுது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவோ, தன்னை இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைத்து கொள்ளவோ முற்படுகிறான் என்றால் அந்த மக்களினுடைய சமூக விடுதலை பாதிக்கப்படுகிறது, தனி மனித ஆளுமை பாதிக்கப்படுவது முக்கிய காரணமாக விளங்குகிறது. அப்படி லால் பால் பால் என்று 30 தலைவர்கள் ஒன்றிணைந்ததற்கான முழுமையான நிலைப்பாடு உச்சம் பெற்ற ஒரு நிலை வங்கப் பிரிவினை. அப்போ நம்ம லாலா லஜபதி ராய் குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக இவரை அரசியலுக்குள், அரசியல் வாழ்விற்குள், இந்திய விடுதலை போராட்டத்திற்குள் உள்ளிழுத்து வந்தது வங்கப் பிரிவினை. அங்கிருந்து கண்டோமானால் வங்கப் பிரிவினையிலிருந்து தொடங்கி சமய காழ்ப்புணர்ச்சிகளால் கட்டுண்டு கிடந்த காலம், தீண்டாமைகளால் கட்டுண்டு கிடந்த காலம். அது மட்டுமின்றி 1920களில் ஒத்துழையாமை இயக்கம் என்னும் பெரும் பேர் இயக்கத்தை நடத்த தலைப்பட்டிருந்த காலகட்டம். மற்றும் இவர் இறப்பின் போது பார்ப்போமானால் 1928ஆம் ஆண்டு சைமன் கமிஷனுடைய எதிர்ப்பு அலை, அதாவது சைமன் குழு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காக சட்ட திருத்தங்களை மாற்றி வைக்க முன்மொழிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. அதுவரை இவருடைய வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். இதற்கு இடையில் பகத்சிங் என்னும் ஒரு பெரும் மாவீரன் இறந்துபட்ட நிலையையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் மட்டுமே லாலா லஜபதி ராயினுடைய தியாகத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அவருடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருந்தது என்றால் மிகவும் ஒரு அழுத்தமான சூழலிலே தான் இருந்தது. காரணம் என்ன என்றால் இவருக்குள் நாட்டுப்பற்று அதிகம். நான் பிறந்த இந்த இந்திய தேச திருநாட்டிற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய முக்கிய கொள்கை என்று முன்னெடுத்தார். அப்போ அதனுடைய முக்கிய நிகழ்வு தான் திலகரை பார்த்து, லோகமான்ய திலகரை பார்த்து 1905 கர்சன்வில்லி என்னும் ஒருவன்
வந்து இந்தியாவை இரண்டாக சமய ரீதியாக பிளக்கிறான். சமய ரீதியாக, அதாவது இந்து முஸ்லீம். அப்போ முதன்முறையாக இந்தியாவிற்குள் சமயம் வைத்து பிரிக்கப்பட்ட ஒரு முதல் நிகழ்வு வங்கப் பிரிவினை ஆகும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதை விட 2 பேர் இயக்கங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அது என்ன பேர் இயக்கங்கள் அப்படின்னா, ஆரிய சமாஜமும் பிரம்ம சமாஜமும் ஆகும். தயானந்த சரஸ்வதி தொடங்கி ஆரிய சமாஜம், ராஜா ராம் மோகன் ராய் தொடங்கிய பிரம்ம சமாஜம். இந்த இருவேறு இயக்கங்கள் முதலாக இந்தியாவில் தொடங்கிய இந்து சமய சீர்திருத்த இயக்கமாகும். அப்போ இதில் தான் படித்த மக்கள், பண்பட்ட மக்கள், மொழி ஆளுமை மிக்க மக்கள் எல்லாம் இந்த அமைப்புகளில் இணைகிறார்கள், மறுமலர்ச்சி நோக்கத்தோடு இணைகிறார்கள். அப்போ அந்த ஒரு நிலைப்பாடு பாருங்க, எங்க பிரச்சனைன்னு வருதோ அங்கு ஒரு இயக்கம் தோன்ற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. போராட்டம் தொடங்குவதற்கான சூழல் அமைந்திருந்தது. அதை முன்னெடுத்து சென்றவர்களில் லால் பால் குறிப்பிடத்தகுந்தவர்கள். அதிலும் மிகச்சிறந்தவர், ஆகச்சிறந்தவர் பஞ்சாப் மாநிலத்தில் லாலா லஜபதி ராய் ஆவார். காரணம் என்ன என்றால், இவர்களை அகிம்சை வழியில் முன்னெடுத்து சென்றவர்களில் மகாத்மா காந்தி ஆகச்சிறந்த தலைவர். அது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகும். ஆனால் மகாத்மா காந்தி எப்பொழுது இந்தியா வருகிறார் என்றால் 1915 பின்புதான் மகாத்மா காந்தி இந்தியாவிற்குள் உள்ளே வருகிறார். உள்ளே வந்து போராட்டத்துக்குள் தன்னை இணைத்துக் கொள்கிறார், அகிம்சை போராட்டத்துக்குள் தன்னை இணைத்துக் கொள். அப்போ அதற்கு முன்பு வரை ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு காட்டியவர்களில் முக்கியமானவர்களும் முதன்மையானவர்களும் இவர்கள் மூவரும் தான். இவர்களுடைய அடிச்சுவற்றில் தொடங்கிதான் பல இளைஞர்கள் போராட்ட பாதையில் தங்களை முன்னெடுத்து சென்றனர். அந்த வகையில் நாம் கடந்த காணொளியிலும் கண்டோம், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவம் போன்றவர்களும், மதன்லால் திங்ரா போன்றவர்களும், பிபின் சந்திரபால் போன்ற பல இளைஞர்களை இவர்களுடைய பேச்சு இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைத்தது. அப்போ 1905 முதல் 7 வரை வங்கப் பிரிவினை நடக்கிறது. வங்கப் பிரிவினைக்கு இந்தியா முழுமையுமான எதிர்ப்பலைகள் மிகவும் கடுமையாக நிகழ்கிறது. இதில் பல உயிர்கள் இரையாக்கப்படுகின்றன. இதன் காரணமாக இந்தியா முழுவதிலும் வெவ்வேறு இடங்களில் பல போராட்டங்கள் வெடிக்கின்றன. ஒருபுறம் புரட்சிவாத போக்கில் கொலை கொள்ளை என்று புரட்சிவாத போக்கில் போராட்டங்கள் வெடிக்கின்றன. மற்றொரு பக்கம் ஆன்மீக அடிப்படையிலும் தத்துவார்த்தமான அடிப்படையிலும் புரட்சிகரமான போக்கு மக்களிடம் சிந்திக்க தூண்ட விளைகின்றன. அந்த வகையில் லோகமானிய திலகரும் சரி, பஞ்சாப் கேசரி என்று அழைக்கக்கூடிய லாலா லஜபதி ராயும் சரி, பிபின் சந்திரபாலும் முதன்மையானவர்கள் என்று இங்கு நாம் காண வேண்டும். அப்போ இந்த காலகட்டம் நடக்குது. தன் தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன லாலா லஜபதி ராய் 1905களில் தனது வழக்கறிஞர் பதவியை துறந்து முழுமையாக தன்னை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆட்படுத்திக் கொள்கிறார். யோசித்து பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவர் ஒரு இடத்துல படிக்கும் பொழுது அவர் சட்டம் படித்ததற்குண்டான காரணமே அவர் ஆங்கிலம் நல்ல புலமைவாதி, பஞ்சாபி நல்ல புலமைவாதி, அரபு நல்ல புலமைவாதி, பெர்சியன் மொழியிலும் நல்ல புலமைவாதி. காரணம், இந்த பெர்சியன் மொழியிலும் அரபு மொழியிலும் அவருடைய தந்தை மிகச்சிறந்த புலமைவாதி. அவரிடம் கற்று இவரும் தேர்ந்த இலக்கியவாதியாக இருந்தால், அப்போ பல்கலைக்கழகத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் தான் மற்ற இலக்கியத்தில் நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறீர்களே, நீங்கள் ஏன் சட்டம் படிக்க வந்துள்ளீர்கள் என்றால், சட்டத்தால் மட்டும்தான் என் இந்திய திருநாட்டிற்கு நீதியை வழங்கித்தர முடியும், அதற்கு நான் சட்டம் படிக்க வேண்டும் என்று சட்டத்துறைக்குள். இதில் பிபின் சந்திரபால் பார்த்தீங்கன்னாலும் அவரும் சட்டம் படித்த மாமேதையாக இருப்பார். அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் நாம் அநேக புரட்சிகர பாதையில் இயங்கிய அநேக தலைவர்களை பார்த்தோமானால் அவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக இருந்திருப்பார், ஆகச்சிறந்த வழக்க. காரணம் என்ன, அன்னைக்கு நம்மளுடைய தேவை நீதியாக இருந்தது. நமக்கான நீதி நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தது. அந்த நீதி நமக்கு வேண்டும் என்பதற்காகவே. இப்போ வ.உ. சிதம்பரனாரை எடுத்துட்டிங்கன்னா, தமிழகத்தில் அத்தனை ஆங்கிலேய வழக்குகளிலும் ஆஜராகி அத்தனையிலும் வெற்றி பெற்றவர்.
அதனால் ஆங்கிலேயர்களை சட்டப்பூர்வமாக ஆங்கிலேயர்கள் வ.உ. சிதம்பரனாரை சட்டப்பூர்வமாக எதிர்க்க தலை குனிந்தனர். அவருடைய அப்பா உலகநாதன், அவரும் ஆகச்சிறந்த வழக்கறிஞர். ஆனால் அவரோ ஆங்கிலேயனுக்கு உதவக்கூடிய வழக்கறிஞராக இருந்தார். ஆனால் இங்கு வ.உ. சிதம்பரனாரோ ஆங்கிலேயனுக்கு எதிரான வழக்குகளில் எல்லாம் பங்கேற்று பாமர மக்கள் முதல் போராடக்கூடிய அத்தனை வழிகளிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னை ஆட்படுத்திக் கொண்டனர் இந்த வழக்கறிஞர் நிலையை வைத்து. அப்போ இவர்களுடைய கல்வி அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அதன் காரணமாக இவருடைய பேச்சுகள் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பல்வேறு இளைஞர்களையும் அவர்களிடம் ஒன்றிணைத்தது. இவரை பஞ்சாப் சிங்கம் என்று எல்லாரும் அழைக்கிறார்கள். பஞ்சாப் கேசரி, கேசரி என்றால் சிங்கம், பஞ்சாப் கேசரி, பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கிறார்கள். இவருடைய பேச்சுகளாலும் இவருடைய விடுதலை போராட்ட உந்துதல்களும் தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் பகத்சிங். இதில் எந்த இடத்துலையுமே லாலா லஜபதி ராயை நேரில் பார்த்தது கிடையாது. இது குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாகும். பகத்சிங் மிகப்பெரிய வீரன், தன் உயிரை துச்சமாக நினைத்த வீரன். அத்தகைய ஒருவன் இவரை பார்த்ததில்லை. 1919 நிகழ்ந்த நிகழ்வு என்ன என்றால் ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு. இதில் நாம் இதற்கு முன்னமே ஒரு காணொலியில் கண்டோம். 1919 நடந்த நிகழ்விற்காக ஒரு இளைஞன் 1940 மைக்கேல் ஓ'டயரை சுட்டு வீழ்த்தினான். அந்த இளைஞன் உத்தம் சிங். அவரும் இவருடைய சீடன் என்பதில் பெருமிதம் கொண்டவன். இவர்கள் யாரும் நேரடியாக பார்த்ததில்லை, இவருடைய பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டவர்கள். மற்றொரு நிகழ்வு என்ன என்றால், இதன் பின்பு முதலில் ரவுலட் சட்டம் நடக்கிறது. அதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நிகழ்கிறது. அதன் காரணமாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தேறுகிறது. அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக மக்கள் முன்வைக்கக்கூடிய போராட்டங்களை ஆங்கிலேய அரசு காது கொடுத்து இப்பொழுதுதான் கேட்கிறது. அப்போ அதற்காக ஒரு குழு உள்ளே வருகிறது. இந்த குழு ரொம்ப முக்கியமான ஒரு குழு. எது? எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்ட ஒரு நிலையில் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்று 1919 ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அப்போ இதன்படி தான் இரட்டை ஆட்சி முறை, டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம், அதாவது டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க, தன்னாட்சி அதிகாரம், உங்களை நீங்களே அதிகாரம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி ஆங்கிலேய அரசு உங்களுக்கு கொடுக்கிறது என்ற ஒரு சட்டப்பூர்வமான சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இந்திய மக்கள் போராடியதனுடைய முதல் சுதந்திரத்தை பெற்ற மகிழ்ச்சியை அடைந்தனர். காரணம், தங்களுக்கான அதிகாரத்தை தங்களே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, அதாவது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு ஒரு 100 ஆண்டு காலம், அதாவது 1857 தொடங்கி, அதற்கு முன்னமே போராட்டங்கள் தொடங்கி இருந்தாலும் குறிப்பான பெரும் போராட்டமாக 1857 தொடங்கி 1919 இடையிலான பெரும் புரட்சிகரமான போராட்டங்கள் எல்லாம் இந்த சட்ட திருத்தத்திற்கு வழிவகுத்தன. அதுதான் நமது ஆட்சி அதிகாரத்தில் ஏற்பட்ட மாற்றம். இதற்கு மிக முக்கியமான காரணங்களில் மிக முக்கியமாக செயல்பட்டவர்கள் இந்த மூவரும், அதாவது லால் பால் என்னும் 3 தலைவர்கள் ஆவார். இந்த மூவர் மட்டுமல்ல, இவர்களுடைய பேச்சுகளாலும் இவர்களுடைய கருத்துகளாலும் இவர்களுடைய சொற்பொழிவுகளாலும் ஈர்க்கப்பட்டு இந்தியா முழுமையும் பல போராட்டங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தூண்டப்பட்டது, ஆங்கிலேயருக்கு நடத்தப்பட்டது. பல தியாகிகள் தன் இன்னுயிரை நீத்தனர். அப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் அந்த சட்ட திருத்தம். அப்போது இதன் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல். யாருக்கு? ஆங்கிலேயனுக்கும் இக்கட்டான சூழல். ஏனென்றால் 1914 19 வரை, ஏனென்றால் இது முதல் உலகப்போர் காலகட்டம். அப்போ இந்த முதல் உலகப்போர் காலகட்டத்தில் இந்தியாவில் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று ஒரு முடிவு கொண்டு வந்தப்பட்டது. அந்த நிலையில் லாலா லஜபதி ராய் யூனியன் பிரதேசங்களுக்கு நாடு கடத்தப்பட்டார் 1914ஆம் ஆண்டு. அப்போ இவர் லண்டன் போயிடுறாரு, ஐக்கிய ராஜ்யத்துக்கு போயிடுறாரு. அங்கே போய் திரும்பி அவரால் வரவே முடியாது, அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவார். 1914 போய் 17 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவார். எப்படியாவது இந்தியா வரணும்னு நினைப்பார், முடியவே முடியாது.
அப்போ நமக்கான தன்னாட்சி கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஏன்னா இந்த போராட்டத்தினுடைய உச்சம்தான் தன்னாட்சி அதிகாரம் கிடைக்கப்பட்டதனுடைய பின்புலத்தை தான் பார்க்கிறோம். அப்போ 1914 இந்த சூழல். அப்போ இந்த முதல் உலகப் போர் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதே காலகட்டத்தில் இங்கு போராட்டங்கள் உச்சமாக வலுப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் அகிம்சை போராட்டம், இன்னொரு பக்கம் புரட்சிகரமான போராட்டங்கள் என பல போராட்டங்கள் இந்தியா முழுமையும் அல்லாது ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போராட்டம் வெடிக்க தொடங்கியது. அதற்கு மூலமாகவும் உச்சமாகவும் இருந்தது இந்திய ஆதிக்கமாகும். அப்போ இந்த சூழல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் அப்போ லாலா லஜபதி ராய் அடுத்த நிலை எங்கே போகிறார் என்றால் 1917 அமெரிக்கா செல்கிறார். அங்கே போய் இந்தியன் ஹோம் ரூல் லீக் என்னும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதாவது இந்தியன் ஹோம் ரூல் லீக் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவில் போய் இந்தியாவின் தன்னாட்சிக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குழுவை ஏற்படுத்தி அங்கிருந்து போராட ஆரம்பிக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு 20 வரைக்கும் இங்கே வரவே முடியாது. அந்த ஒரு சிக்கலை அவர்களுக்கு என்னென்னா அங்கேருந்து இங்கே வர முடியாத அளவிற்கு, வெளிநாட்டிலிருந்து வர முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தடுப்பணை செய்து வைத்திருப்பார்கள் ஆங்கிலேயர்கள். காரணம் என்ன? தலைவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டு விட்டால் இங்கு புரட்சி நீர்த்து போய்விடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போ அதன் வெளிப்பாடு தான் இந்த காலகட்டத்தில் இங்கே பெரும் தலைவராக நமக்குள் பரிணமிக்கப்பட்டவர் மகாத்மா காந்தி. அப்போ மகாத்மா காந்தி 1915 உள்ள வருகிறார். கேதா சத்தியாகிரகம், சம்பரன் சத்தியாகிரகம் மற்றும் அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் முன்னெடுத்து சென்று அகிம்சை வழியில் முன்னெடுத்து சென்று ஆகச்சிறந்த தலைவராக ஆகிறார். 1920 முதல் 22 காலகட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம், அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்னும் ஒரு இயக்கத்தை இந்தியாவில் தொடங்குகிறார். அதுவும் வெற்றிகரமாக பல மக்களை ஒன்றிணைக்க தலைப்படுகிறது. ஆனால் முழுமையாக ஒன்றிணையவில்லை. அது இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணம். இப்போ இங்கே 1919 இந்த சட்ட திருத்தம், மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் தான், அதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வராமல் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கடைபிடிக்க தலைப்படுறாங்க. ஆனால் எங்களுக்கான உரிமை வந்து முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு அவை வைத்திருந்தாங்க, அதில் ஒரு குழு வைத்திருந்தால் அதில் பெரும்பான்மையான ஆங்கிலேயர்கள் தான் இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எப்படி நிலைநாட்டிக் கொள்வது? அதற்காக நாங்கள் அரசுக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைக்க மாட்டோம் என்பதற்காகத்தான் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் என்னும் இயக்கத்தை கொண்டு வருகிறார். சரி, இது ஒரு புறம் இருக்க 1920களில் வங்காளம் வந்து சேர்கிறார் லாலா லஜபதி ராய். அப்போ லாலா லஜபதி ராய் வரும்பொழுது அப்போ லாலா லஜபதி ராய் பெரும் தலைவர். அப்போ அவரை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வங்காளத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் இயக்கத்தில், காங்கிரஸ் மாநாட்டில் இவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அப்படி தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இவருக்கும் மகாத்மா காந்திக்குமான கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் மனு கொடுத்து அவர்களிடம் முறையாக பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்த வழி. ஆனால் இவர்கள் புரட்சி பாதையில், அதாவது தீவிர தேசியவாதத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் வெளிவந்தவர்கள். காரணம், அவருக்கு முன்னமே போராட்டத்தில் இருந்து இந்திய விடுதலைக்காக வந்து கொண்டே இருக்கிறவர்கள். அப்போ இங்கே வரும் பொழுது இந்த காங்கிரஸ்குள்ள 1885 தொடங்க இந்த காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பெரும் தலைவர்களுக்குள்ள இந்த ஒரு முரண்பாடுகள் தோன்றுகிறது. இதுதான் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் என்று பிளவுபடுவதற்கு காரணமாக அமைகிறது. இது குறிப்பாக இந்த வங்கப்பிரிவினைக்கு பின்பு. அப்போ இவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க வேண்டுமென்றால் வங்கப்பிரிவினையிலிருந்து சூரத் பிளவு முதல் கொண்டு அதன் பிறகு மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளுடைய நிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம். அப்போ இந்த ஒரு சூழலில் ஒரு பக்கம் புரட்சி பாதை, மற்றொரு பக்கம் அகிம்சை பாதை என்ற இருவேறு பாதைகளில் இந்தியா பயணிக்கிறது. இது ஒரு இக்கட்டான சூழல் தான். இன்றைய சூழலில் நாம் அதை யோசிக்கக்கூடாது. அன்றைய காலகட்டம் 1920 காலகட்டத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது, ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை எந்த அளவுக்கு உச்சமாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் 1920களில் அவர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படுகிறார், காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக நியமிக்கப்படுகிறார்.
அப்போது 1921 மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் மீது பல வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் தீண்டாமைக்காகவும் சாதிய உணர்வுகளுக்காகவும் மத நல்லிணத்திற்காகவும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தன்னை முழுமையாக ஆட்படுத்தியதில் லாலா லஜபதி ராய் மிகச்சிறந்த ஒருவர். அதன் காரணமாகத்தான் பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை தோற்றுவிப்பார். குறிப்பாக லாகூரில் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்து இந்து சமயத்தை முன்னெடுத்து கொண்டு போகணும். அதாவது கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிராக கிடையாது, இந்து மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்பதில் மையமாக கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா 1897 வாக்கில் என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்டியன் மிஷினரிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்து இளைஞர்களை கொண்டு போய் அந்த மிஷினரிகளில் காவலாளிகளாக வச்சாங்க. அரெஸ்ட் பண்ணி காவலாளிகளாக வச்சாங்க. அப்போ அந்த காவலாளிகளாக வைக்கும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக இந்து அனாதை நிவாரண இயக்கம் என்னும் ஒரு இயக்கத்தை 1897 ஆரம்பிச்சிருப்பார். காரணம் என்ன? அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் மிஷினரிஸ், ஆங்கில மிஷினரிஸ் உள்ள வந்து அவர்களுடைய மதத்தை பரப்புவதற்கு மிக பல பாதிரிமார்கள் உள்ளே வந்தனர். அதன் மூலமாக இந்து சமூகத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது, பல இடங்களில் மறுக்கப்பட்டது. அப்போ அதை நம்ம மீட்டெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அது குறிப்பாக பஞ்சாபில் ரொம்ப மையமாக திகழ்ந்தது. அப்போ அதன் காரணமாக அங்கே நமக்கு ஆரிய சமாஜத்திலும் சரி பிரம்ம சமாஜத்திலும் பல இளைஞர்கள் இணைந்து அதை மறுமலர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றனர். அதில் மிகச்சிறந்த ஆளுமை லாலா லஜபதி ராய் ஆவார். அப்போது இதை பஞ்சாப்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறார். அதே மாதிரி 1921 அதனுடைய பிரதிபலன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. 1921களில் சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியார். அதாவது மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எந்த விதமான லாபமும் பார்க்கக்கூடாது, மக்களுக்கான மொத்த சேவையையும் செய்ய வேண்டும், மொத்த கருத்துகளும் அவர்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்று முழுமையாக தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார். அப்போ இதெல்லாம் அந்த கருத்து முதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல சொல்லுவார், ஆங்கிலேயர்கள் இவ்வளவு அடக்குமுறையில் இந்தியர்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என் தலையில் ஒரு அடிப்பட்டாலும் அது ஆங்கிலேய ஆட்சியின் சவப்பட்டியில் அடிக்கப்பட்ட முதல் ஆணி என்று ஒரு இடத்தில் அவர் கூறுகிறார். அது உண்மைதான். காரணம் என்ன என்றால், அவருடைய இறப்பினுடைய நிலைதான் பல இளைஞர்களை இந்திய விடுதலை போராட்டத்தில் அந்த காலகட்டத்தில் முனைப்பாக இறங்க வைத்தது. பல இளைஞர்கள் தன் இன்னுயிரை துச்சமாக எண்ணி இந்திய சுதந்திரத்திற்காக தன் இன்னுயிரை நீத்தனர். அதில் ஒருவர் தான் பகத்சிங். இப்போ 1921 மக்கள் சேவை இயக்கத்தை ஒன்றை தொடங்குறாரு. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அமைதியான வழியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அமைதியான பாதையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது 1922 மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. காரணம், இந்த 20-22 காலகட்டம், இந்த 2 ஆண்டு காலகட்டம் ஆங்கிலேய அரசிற்கு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் February 22, 1922 ஆண்டு சௌரி சௌரா என்னும் இடத்தில் ஒரு காவல் நிலையம் தீக்கிரையாக்கப்படுகிறது. ஏனென்றால் அமைதியாக நடந்து சென்ற மக்கள் மீது ஆங்கிலேயர்கள் வன்முறையை கட்டவிழ்த்துவிட, அதனால் கோபமடைந்த மக்கள் அதில் இருந்த அந்த காவல் நிலையத்தில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகளை முழுமையாக வைத்து தீயிட்டு இரையாக்கின்றனர். அப்போ இதில் இந்த 2 தலைவர்களுடைய அந்த முரண்பாடுகளில் வரும். அப்போ ஆங்கிலேயர்களுடைய இந்த செயல் இந்திய மக்களினுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு சௌரி சௌரா என்னும் மிக மோசமான ஒரு நிகழ்வு அரங்கேற வழிவகுத்து விடுகிறது. அப்போ இந்த சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மகாத்மா காந்தி ஒரே நிலையில் அன்றைய இரவே ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுகிறேன் என்று கைவிடுகிறார். இதனால் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சன பார்வை நாடு முழுவதுமே ஏற்படுகிறது. பல தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு உள்பட
பல தலைவர்கள் மகாத்மா காந்தியை நேரடியாகவே விமர்சிக்கிறார்கள். எங்கோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு விபத்து, எங்கோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு போராட்டம், வன்முறை, அந்த ஒரு நிகழ்விற்காக 2 ஆண்டுகள் கொண்டு சென்ற இந்த ஒரு பெரும் போராட்டத்தை முழுமையாக நிறுத்திவிட்டீர்கள் என்பது பல தலைவர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இந்த சூழலில் 22, 23 சூழலில் சௌரி சௌரா நிகழ்ந்தேறுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அப்போ இந்த சீர்திருத்தத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்திய தலைவர்கள் ஆகலை. அதன் காரணமாக ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது. அப்போ அதனுடைய தொடர்ச்சி சௌரி சௌரா பல போராட்டங்கள் நடக்கிறது. 1925களில் வந்து சிட்டகாங் புரட்சி சூர்யா சென் தலைமையில் நடக்குது. அப்போ அதன் பின்பு மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியவுடன் போராட்டத்தை எப்படி நடைமுறை கொண்டு போகிறதுன்னு தெரியல. அப்போ என்ன ஆகுது, இந்த பெரும் தலைவர்களுடைய நிலைப்பாட்டில் எழுந்த இளைஞர்கள் எல்லாம் ஆங்காங்கே புரட்சி பாதையில் இறங்க ஆரம்பித்தனர். அதான் சிட்டகாங் ஆர்மரி ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டகாங் புரட்சி சூர்யா சென்னுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அதை இன்னும் விரிவாக பார்க்கலாம். அப்போது அப்படி இந்தியா முழுமையும் பல்வேறு இடங்களில் புரட்சி வெடிக்கிறது. அப்போ இந்த சூழலில் வந்து ஆங்கிலேய அரசாங்கம், ஏன்னா 1919 முதல் உலகப் போர் முடியுது, இங்கே ஜாலியன் வாலாபாக் முடிஞ்சு நிற்கிது, ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது, 1922 சௌரி சௌரா நடக்குது. அதன் பின்பு என்னென்ன பிரச்சனை, ஆங்காங்கே போராட்டங்கள் உச்சமாக, எங்கே போனாலும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், 1927ஆம் ஆண்டு சைமன் அப்படிங்கக்கூடியவருடைய தலைமையில் ஒரு குழுவை இந்தியாவிற்கு அனுப்புறதுக்கு திட்டமிடுகிறது. அப்போ இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 1928ஆம் ஆண்டு இந்தியா வந்து இறங்குகிறது. அப்போ இந்தியாவை நோட்டமிடுகிறது, பல தலைவர்களை போய் சந்திக்கிறாங்க. பின்பு இங்கிலாந்து போயிடுவாங்க, மீண்டும் அங்கே போய் அப்டேட் பண்ணிவிட்டு எகெயின் 1928ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி வந்து சைமன் வரும். அப்போ ஏற்கனவே சைமன் முதல் முறையில் வரும்பொழுதே எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இப்படி ஒரு குழு எங்களுக்கு தேவையே இல்லை. ஆங்கிலேய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, 1919ஆம் ஆண்டில் போட்ட மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு குழுவை அமைத்து அங்கே இருக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்தறிந்து இங்கே வந்து சொன்னீங்கன்னா அதன்படி அவர்களுக்கு சட்ட திருத்தம் செய்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன தெரியுமா, சைமன் குழுவில் ஒரு இந்தியர் கூட அங்கே அந்த குழுவில் நியமிக்கப்படவில்லை. இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய கோபம். ஒரு இந்தியரே இல்லாத ஒரு குழுவானது இந்தியா முழுமையும் வந்து விசாரித்து ஆங்கிலேயர்கள் இந்தியவர்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள் என்பது வெறும் வெற்று காகிதம்தான் என்று மகாத்மா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் சைமன் குழுவை எதிர்த்தனர். அதில் முதன்மையானவர் யார் என்றால் லாலா லஜபதி ராய். அப்போ இவர் தான் கோ பேக் சைமன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை உச்சரிப்பது இந்தியா முழுமையுமாக எதிரொலிக்கிறது. அப்போ இந்தியா முழுமையும் எதிரொலிக்கும் போது கோபேக் சைமன்கும் போது எல்லா இடத்திலும் வாசகங்கள் எழுதப்படுகின்றன, எல்லா இடத்திலும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன, ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன. சைமன் குழுவிற்கு எதிராக பல போராட்டங்கள் நிகழ்ந்தேறுகிறது. அப்போது இதை எப்படி வந்து கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் 2 அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. ஒன்று ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கிறவரும், இன்னொருத்தர் சாண்டர்ஸனுடைய மேலதிகாரி, அதற்கு கீழே வந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கக்கூடிய 2 ஆங்கிலேய அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், லாகூரில் லத்தி சார்ஜ், அதாவது தடியடி பிரயோகம் செய்து இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்போது கோபேக் சைமன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் பல போராட்டங்கள் நிகழ்ந்தேறுகிறது. அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு முறை குறிப்பாக, ஏன்னா அந்த காலகட்டத்தில் மிக பெரும் தலைமையாக உருவகித்து வந்ததில் புரட்சி பாதைகளில் லாலா லஜபதி ராய் மிக முக்கியமானவர், குறிப்பாக பஞ்சாபில்.
அப்படி இருக்கும் பொழுது இங்கே தான் போராட்டம் வன்முறையாக மாறக்கூடிய ஒரு சூழலில் லாலா லஜபதி ராயை தாக்குகிறார்கள் ஆங்கிலேயர்கள். குறிப்பாக ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்னும் காவல் அதிகாரி அவருடைய தலையிலும் மார்பிலும் மாறி மாறி அடிப்பதில் நிலைகுலைந்து உருக்குலைகிறார் லாலா லஜபதி ராய். அந்த நிலையில் உடல்நிலை சரியின்றி அவர் மார்பில் குத்தப்பட்ட அந்த ஒரு காயம் அவருக்கு இறப்பை மேலிடுகிறது. அப்போ இந்த நிலையில் சரியாக அக்டோபர் 30ஆம் நாள் 1928ஆம் ஆண்டு லாலா லஜபதி ராய் தன் இன்னுயிரை நீக்கிறார். அப்போ இந்த ஒரு நிகழ்வு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் பல இளைஞர்களை போராட்டத்தில் உருவகிக்கிறது. அப்போ இந்த போராட்டத்தினுடைய உச்சம்தான் பகத்சிங் என்னும் ஒரு பெரும் வீரன் கிளர்த்தல சூழல் வகிக்கிறது. பகத்சிங் பொறுத்தளவில் HSRA என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் ஆர்மி என்னும் ஒரு அமைப்பின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் செய்து வரக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது பஞ்சாபை தலைமையிடமாக கொண்டும், அது மட்டுமல்லாமல் காதர் இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கம், அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இந்தியர்களையும் இணைத்து இந்தியாவிற்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக காதர் இயக்கம் செயல்பட்டு வந்தது. அப்போ இதனுடைய உச்சபட்ச நிலை இங்கு லாலா லஜபதி ராய் கொல்லப்படுவது. இதுல பல இளைஞர்கள் கொதித்தெழுந்தனர். எப்படியாவது லாலா லஜபதி இதுவரைக்கும் பாருங்க, பகத்சிங் ஒரு டைம் கூட லாலா லஜபதி ராய் பார்த்ததே இல்லை. அப்போ இதுல கிளர்த்தெழுந்து எப்படியாவது ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டை கொன்றே பழி தீர்க்க வேண்டும் என்பதில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதுதான் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் போன்றவர்கள். அப்போ இவங்க எப்படியாவது லாகூர் நீதிமன்றத்திலிருந்தோ நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஜேம்ஸ் எல்காட்டுக்கு வைத்த குறி தவறுதலாக அவரின் மேலதிகாரியான சாண்டர்ஸ் என்னும் ஆங்கிலேயன் மீது பட்டு சாண்டர்ஸ் இறக்கிறார். இது சாண்டர்ஸ் கொலை வழக்கு என்னும் ஒரு நிலையில் சாண்டர்ஸ் கொலை வழக்கை பதிவு செய்து இந்த மூவரும் கைது செய்யப்படுகிறார்கள். யார்? பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். இவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு நிலையில் மகாத்மா காந்தியின் மீது மிகப்பெரிய விமர்சனம். காரணம், மகாத்மா காந்தி அகிம்சையை விரும்பியவர். அவர் புரட்சிகர பாதையில் எந்த இளைஞர்களும் முன்னிலைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் எந்த கருத்தும் அதற்கு சொல்லவில்லை. ஆனால் மற்ற தலைவர்கள் அவர் மீது வருத்தம் கொண்டனர். காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக மகாத்மா காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதே காலகட்டத்தில் லால் பால் பால் அப்படிங்கக்கூடிய 3 பேருமே முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். காரணம் என்ன? 1920களிலே திலகர் இறந்து விடுகிறார். 1928களில் இந்த போராட்டத்தால் இறந்த ஒரு பெரும் தலைமை யார் என்றால் லாலா லஜபதி ராய். அப்போ இப்படி ஒரு பெரும் கிளர்ச்சிகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் உச்சம் பெறுகிறது. இதனால் சைமன் கமிஷன் மீண்டும் இங்கிருந்து இங்கிலாந்து செல்கிறது, எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படாமல். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆங்கிலேய குழு இந்தியாவிற்கு வந்து முடிவு எட்டப்படாத ஒரு நிலையில் 1930களில் நாங்கள் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டோம் என்று மகாத்மா காந்தி போன்ற பல்வேறு தலைவர்கள் சட்ட மறுப்பு இயக்கம் என்னும் இயக்கத்தை தோற்றுவித்துகின்றனர். அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் என்று சொல்வார்கள், சட்ட மறுப்பு இயக்கம். இதனுடைய அடுத்த கட்ட நிலைதான் வட்டமேசை மாநாடு. 1930 முதல் 32 வரை 3 மாநாடுகள் நடைபெறுகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் 1935இல் இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம். இவ்வாறாக 1865இல் பிறந்த ஒரு மாமனிதன் 1928ஆம் ஆண்டு இறக்கும் வரை தனது முழுமையான எண்ணங்களையும் தனது கருத்துக்களையும் தனது சிந்தனைகளையும் இந்தியாவிற்காகவும் தனது இன்னுயிரையும் இந்திய மண்ணிற்காக விதைத்த மாபெரும் தலைவர்களில் லாலா லஜபதி ராய் ஆகச்சிறந்த மனிதர். அத்தகைய ஆகச்சிறந்த தியாகியை நாம் ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாட வேண்டும். அவரின் புகழுக்கு நாம் அஞ்சலி செலுத்த ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.